பாக்கியம் பாகம் 25. செல்வன் தன்னையே நொந்து கொண்டு தலையில் அடித்தபடி அவனை சமாதானம் செய்யும் நோக்கில் பின்னால் ஓடி முன்னால் சென்று நின்று தப்பா நினைக்காத தேவகி, நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு உனக்கு தெரியும். குழந்தையை கொடு, நான் தூக்கிட்டு வாரேன் என்று அவள் நெஞ்சோடு கட்டியிருந்த குழந்தையை தூக்க நினைத்து இழுக்க தேவகியின் சேலையும் சேர்ந்தே வந்தது. எம்மா எம்மாடியோ, எவ்வளோ அழகு! மறுபடியும் கள்ளு குடித்த குரங்காய் மனம் அங்கேயே குதித்து கும்மியடிக்க, எச்சில் விழுங்கியபடி நிமிர்ந்தவனின் கன்னத்தில் தேவகியின் வலது கை ஆவேசமாக இறங்கியது. உழைத்து உழைத்து உரைமேறிய கை பச்சை மரப்பட்டையால் அடித்தால் உடலில் அத்தனை நரம்புகளும் பின்னிக் கொண்டு வலிக்குமே, அதுபோல் பொறி கலங்கி போய் நின்றான் செல்வன். ஒரு கையால் குழந்தையை நெஞ்சோடு அணைத்தாள், மறு கையால் தலை சுமையை வீசி எறிந்தாள். அட தூ என்று செல்வனின் முகத்தில் துப்புவதற்கு பதிலாக தரையில் துப்பிவிட்டு நடக்க ஆரம்பிக்க, அவள் அரைந்த போது வராத கோபம் காரி துப்பிய போது வந்தது. எதிரியை எரிக்கும் நெற்றிக்கண் போல செல்வனின் கண்கள் சிவந்து போனது. என் அழகை நான் ரசிக்க கூடாதா? கோபம் குமுறலாய் மாற ஓடிச் சென்று தேவகியை தொட்டு திருப்பினாள். அவள் நெருப்பாய் தகிக்க இவன் தீயாய் விழித்தான். யாரை பார்த்து துப்பிட்டு போற? உன் சுயமரியாதையை மதிச்சு ஒதுங்கி நின்னேன் பாரு. என்னை பார்த்தா உனக்கு துப்பதாண்டி தோணும். மனுஷன்னா அழகை பார்த்து மனம் தடுமாறத்தான் செய்வான். தடுமாறாம இருக்க நான் என்ன கடவுளா? அதுக்கு நீ துப்புவியா என்றவன் தேவகி அடுத்து யோசிக்கும் முன் குழந்தையோடு அவளை அணைத்து முத்தமிட நெருங்கினான். ஆனால் தன்னை சுற்றி நெருப்பு வட்டம் போட்டு கொண்டு வாடும் தேவகி உடனே சுதாரித்து கொண்டாள். வேடன் வீசும் வலையில் வீழ்ந்திட தேவகி என்ன மானா? வேங்கையாயிற்றே! ஆவேசமாக அணைத்தவனை சிறுத்தையாய் மாறி அரை நொடியில் உதறிவிட்டு சிலிர்த்து நிமிர்ந்தவள், விலகி போட சாத்தானே என்று அனுமதி இல்லாமல் என் விரல் நகத்தை கூட உன்னால் தொட முடியாது என்று கர்ச்சித்தவள் மகனை அணைத்தவாறு மின்னலாய் ஓட, செல்வன் நிமிடத்தில் நிகழ்ந்த புறக்கணிப்பை எண்ணி அப்படியே நின்றான். மனம் நிதானத்திற்கு வர வர தனது இமயமலை தவறு புரிந்தது. தனது கேவலமான நடத்தையால் தேவகியை விட்டு ரொம்பவும் தூரமாக தூக்கி எறியப்பட்டது புரிந்தது. தலையில் அடித்து கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்தான். தன் தாயின் ஒழுக்கமான வளர்ப்பே இப்படி தரம் தாழ்ந்து போனதே! குமைந்தது செல்வனின் உள்ளம். இருட்டியதும் தான் இருந்த இடத்திலிருந்து எழுந்தான். தேவகி சுமந்து வந்த விறகு கட்டு தூரத்தில் கிடந்தது. தேவகி உணவு இடைவெளியின் போது ஓடி ஓடி சேகரித்தது தூக்கி தன் தலையில் வைத்து கொண்டான். மலையின் ஓரமாய் செல்லும் பாதையில் நடந்து தேவகியின் வீட்டை அடைந்தான். கதவு பாதி மூடியிருந்தது. உள்ளே விளக்கின் வெளிச்சம் சோதியாய் எரிந்தது. மூங்கில் பழலை திறந்து கொண்டு உள்ளே போகாமல் விறகு கட்டை தூக்கி முள்வெளியை தாண்டி போட்டுவிட்டு வந்த வழியே திரும்பினான். வீட்டுக்கு வந்து முகம் கழுவி விட்டு வந்தவன் சட்டை பாக்கெட்டில் இருந்த கூலி பணத்தை எடுத்து அம்மாவிடம் கொடுத்துவிட்டு சாப்பிட அமர்ந்தான். தட்டை கழுவி அவன் எதிரே வைத்த பூமாதா, கோரை தூக்க போனவங்களெல்லாம் எப்போயோ வீடு வந்து சேர்ந்தாங்க, உனக்கு மட்டும் ஏண்டா இவ்வளவு நேரம் ஆச்சு என்று கேட்டபடி தட்டில் சாப்பாட்டை போட்டு வைத்தாள். கழனிக்கு போய் பார்த்துட்டு வந்தேம்மா என்று ஒரு காதல் பொய்யை சொல்லிவிட்டு சாதத்தை பிசைந்து வாயில் வைத்தான். வெளியே ஏதோ கூச்சலும் குழப்பமுமாக கேட்க, வாயருகே கொண்டு சென்ற கவளத்தை மீண்டும் தட்டிலே போட்டுவிட்டு பதறி எழுந்தான் செல்வன். தாயும் மகனும் வெளியே வந்து பார்க்க, அந்த இரவில் மழை ஜெகஜோதியாய் எரிந்து கொண்டிருந்தது. வட்டமாய் எரிந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் மேலே சென்று கொண்டிருந்தது. காய்ந்து போன மஞ்சி புல்கள் சடசடவென எரியும் சப்தம் கேட்டு திக்கும் கெட்டது. கோடை காலத்தில் காய்ந்து போன மஞ்சிகளை இதுபோல் குளித்து விடுவது ஒவ்வொரு வருடமும் நடப்பதுதான். புதிராக இருந்தால் பாம்புகள் நிறைய இருக்கும் என்ற பயத்தில் யாராவது அடிவாரத்தில் குளித்து விடுவார்கள்தான். காலையில் பார்க்கும்போது மலை முற்றிலும் எரிந்து புற்கள் சாம்பல் பனியில் நனைந்து போயிருக்கும். ஆனால் பகலில்தான் கொளுத்துவார்கள். இந்த இரவில் கொளுத்தினால் குடியிருப்பு பகுதிகளுக்கு நெருப்பு பரவினால் ஆபத்தல்லவா? எந்த நாசமா போனவன் வேலை தெரியலையே. ராவுலே மலையை குளித்து போடுவானுங்களா? பூமாதா எரிச்சலாய் பேசியபடி வீட்டுக்குள் சென்றாள். செல்வன் மேல் நோக்கி எரிந்து கொண்டு போகும் நெருப்பை பார்த்து கொண்டிருந்தான். காற்றின் போக்கில் அலையடிப்பது போல் நெருப்பு அங்கும் இங்கும் அலைபாய்ந்தது. இந்த நேரத்தில் இது யார் வேலையாயிருக்கும்? மலையில் எரிந்த நெருப்பின் பொறி செல்வனின் நெஞ்சில் விழுந்தது. தேவகி அவளா? ஐயோ, என் தேவகி! தலை தெறிக்க காட்டு பக்கமாக ஓடினான். தேவகியின் வீடு இப்பவும் பாதி திறந்தே இருந்தது. உள்ளே விளக்கும் எரிந்தது. குழந்தையின் அழுகுரல் மட்டும் கேட்க, பதறும் இதயத்தை கையால் அழுத்தியபடி படலை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே சென்று வீட்டின் கதவை திறந்து உள்ளே பார்த்தான். தோளில் குழந்தை அழுது கொண்டு கிடந்தது. தேவகியை காணவில்லை. தேவகி, ஐயோ தேவகி, உன் ரோசம் தெரிந்தும் விளையாடிட்டேனே. செல்வனுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. வழிந்த கண்ணீரை புறங்கையால் துடைத்து கொண்டு குழந்தையை தொட்டிலிருந்து தூக்கினான்.
அழும் குழந்தையை இவனும் அழுதபடி முத்தமிட்டு, உன் அம்மாவை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன்டா செல்வம் என்றபடி வெளியே வந்தான். காமாட்சி பாட்டியின் வீட்டுக்கு குழந்தையுடன் ஓடி வந்தான். ஆயா, தேவகி எங்கே வெளியே போயிருக்கு போல. நான் அந்த பக்கமா வந்தேன். குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு. அதான் தூக்கிக்கிட்டு வந்தேன். தேவகி வர்ற வரைக்கும் குழந்தையை பார்த்துக்க ஆயா என்றவன் பாட்டி பதில் சொல்லும் முன் அங்கிருந்து வெளியேறினான். கலவரத்துடன் எரியும் மலையின் அடிவாரத்தின் அருகே ஓடி வந்தவனின் கண்களில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஏழுமலை பட்டான். தேவகிக்கு எதுவும் ஆகக்கூடாது ஆண்டவா என்று மனதுக்குள் பிரார்த்தனை செய்தபடி ஏழுமலையை நெருங்கி அவன் தோளில் கை வைத்து சற்று தூரமாய் தள்ளி கொண்டு வந்தான். என்னமாமா, எந்த லூசு பையனும் தெரியல, மலையை இந்த ராவுல குளித்து விட்டு இருக்கானு என்ற ஏழுமலையின் தோளை தட்டிய செல்வன் கண்ணீர் புலப்புலவன வழிய, தேவகி தாண்டா மாப்பிள, அவதான் குளித்து விட்டு மலை மேல நிக்கிறா போலிருக்கு என்று கூற அதிர்ந்து போன ஏழுமலை, ஐயோ, என்ன மாமா சொல்ற, உனக்கு எப்படி மாமா தெரியும் என கலவரத்துடன் கேட்க, எப்படியே தெரியும், இப்ப அது முக்கியமில்ல, தேவகியை காப்பாத்தணும், மலையை சுத்தி எரிதிட எப்படியாவது உள்ளே போயிடலாம், ஆனா திரும்பி வர்றதுக்குள்ள நெருப்பு மேலே வரைக்கும் வந்துடுமாடா என்று கலக்கத்துடன் செல்வன் சொல்ல, ஏழுமலையும் பயத்துடன் மலையை பார்த்தான். சட்டென்று ஏழுமலையின் முகம் பளிச்சிட, இல்ல மாமா, வழி இருக்கு, அங்கே பாரு, மலைக்கு அந்த பக்கம் மஞ்சி காயல, பச்சையா இருக்கு, அதனால நெருப்பு பிடிக்காம புகையுது மாமா, பாருங்க, புகை வெள்ளையா வருது என்று ஏழுமலை சொல்ல, செல்வன் மலையின் மறுபுறம் விண்ணை நோக்கி சென்ற புகையை பார்த்தான். ஆம், வெண் புகையாதான் கிளம்புது. ஆனா மலையை சுத்தி அந்த பக்கம் போறதுக்குள்ள, ஆமா மாப்பிள்ளை, எப்படிடா அங்க போறது, கவலையுடன் கேட்டான். கடவுள் காட்டிதான் விடுவாரு, ஊட்டி விட மாட்டார், நாம தான் மாமா அள்ளி சாப்பிடணும் என்று முறைப்பாய் கூறி, ஏழுமலை நீ இங்கே இரு, நான் போய் மணியக்காரர் வீட்டுல பைக் கேட்டு வாங்கிட்டு வாரேன், பக்கத்து ஊருக்கு போய் அங்கிருந்து மலையேறினா சீக்கிரமா போகலாம் என்று கூறியபடி வேகமாக தெருவில் இறங்கி ஓடினான். செல்வனின் உள்ளம் ஆயிரம் கடவுளை வேண்டிக் கொண்டு காத்திருக்க, போன சில நிமிடங்களிலே பைக்கோடு வந்தான் ஏழுமலை. அவன் கையில் ஒரு கம்பளி போர்வையும் இருந்தது. செல்வனிடம் பைக்கை கொடுத்து, நீ ஓட்டு மாமா, நான் பின்னாடி உட்கார்ந்து வரேன் என்றான். எடுத்தவுடனே பைக்கை பறக்க விட்டான் செல்வன். பக்கத்து ஊர் சென்று மலையடிவாரம் சென்றபோது அப்போதுதான் புகை நெருப்பாக மாறிக்கொண்டு இருந்தது. ஏழுமலை இறங்கிக் கொள்ள செல்வன் பதட்டமாக பைக்கை போட்டுவிட்டு மலையை நோக்கி ஓட, செல்வனை தடுத்து நிறுத்திய ஏழுமலை, அவசரப்படாத மாமா என்றபடி இழுத்து சென்று பக்கத்திலே இருந்த குட்டையின் நீரை அள்ளி செல்வன் மீது ஊற்றிவிட்டு கம்பளியும் தண்ணீரில் நனைத்து செல்வன் மீது போத்திவிட்டான். போய் கழுத்து மேலே 2 போட்டு இழுத்து வா மாமா என்றான். செல்வன் நிதானத்துடன் கம்பளியால் தலைவாரி மூடிக்கொண்டு புகைந்து கொண்டிருந்த நெருப்பை தாண்டி வேகமாக மலையில் ஏறினான். மலையின் உச்சியை அடைந்து தேவகியை தேடினான். அதோ அங்கே நெருப்போடு நெருப்பாக கலக்கும் ஆர்வத்துடன் அவனுடைய தேவகி. தேவகி உச்சிமலையின் நடுவே சம்மணமிட்டு அமர்ந்து எரிந்து கொண்டு தன்னை நெருங்கும் நெருப்பையை பார்த்து கொண்டிருந்தாள். தேவகியை நெருங்கிய செல்வன் நீர் சொட்டும் ஈர கம்பளியை உதறிவிட்டு அவள் முன் மண்டையிட்டு அமர்ந்தான். வெளியே நிஜத்தில் எரியும் நெருப்பை விட இருவருக்குள்ளும் எரியும் நெருப்பின் ஜுவாலை இருவரின் விழிகளிலும் தெரிந்தது. செல்வனின் கண்களில் காதல் நெருப்பு, தேவகியின் விழிகளில் தன்மானத்தை காத்து கொள்ள போராடும் பத்தினியின் நெருப்பு. செல்வனின் உன்னதமான காதல் கொடுத்த உரிமையுடன் பேச ஆரம்பித்தான். ஏண்டி இப்படி பண்ற, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு கொலைகாரன்னு பட்டம் வாங்கி கொடுத்துட்டு போகணும்னு எத்தனை நாளா எண்ணிக்கிட்டு இருந்தேன், சரி என்னை விட அந்த பச்சை புள்ளை என்னடி பாவம் பண்ணுச்சு, வா தேவகி என்று அவள் கையை பிடிக்க முயன்றான். சீற்றத்துடன் நிமிர்ந்த தேவகி கையை பின்னுக்கு இழுத்து கொண்டு, ஏன்னு கேட்குற, உனக்கு புரியலையா, நீ தொட்ட பாவத்தை நெருப்பால கழுவ வந்திருக்கேன் என்றாள். செல்வனுக்கு புரிந்து போனது. ஓ, நான் தொட்டதால தானா? தோற்றுப்போன உணர்வுடன் மௌனமாக அவள் முகத்தை பார்த்தான். அப்ப நான் தொட்டதால செத்து போகலாம்னு வந்திருக்கேன் என செல்வன் கேட்க, தேவகியின் தலை ஆமாம் என்பது போல அசைந்தது. வீம்புடன் முழங்காலை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தான். செல்வனிடம் மீண்டும் மௌனம். இழந்துவிட்ட காதல் அவனை ஈழம் செய்ய வந்த கண்ணீரை அடக்குவது அதைவிட சிரமமாக இருந்தது. மெல்ல எழுந்து கொண்டான். குனிந்து தேவகியை பார்த்தான். எனக்கு சொந்தமில்லாத உன்னை மனசுல இத்தனை நாளா நினைச்சதும் தப்புதான், எனக்கு உரிமை இல்லாத உன்னை தொட்டதும் தப்புதான், இனிமேல் இது போல நடக்காது, நான் உசுரா நேசிக்கிற என் காளைகள் மேல சத்தியமா சொல்றேன், உரிமை இல்லாத உன்னை தொடமாட்டேன், உன் எதிரில் கூட வரமாட்டேன் தேவகி என்று செல்வன் சொல்லும்போது தேவகி நிமிர்ந்து பார்க்க செல்வன் கையெடுத்து கும்பிட்டான். என்னை மன்னிச்சிடு தேவகி என்றவனின் கண்ணீர் அண்ணாந்து பார்த்த தேவகியின் நெற்றில் விழுந்தது. செல்வன் கூறிய மொழிகளை விட அவனது கண்ணீர் தேவகியை அசைத்து பார்த்தது. ஆனால் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை தேவகி. நெருப்பு அவர்களை நெருங்கியதன் அடையாளமாக சடசடவென்று மஞ்சி வெடிக்கும் சத்தம் வெகு அருகில் கேட்டது. அசையவில்லை இருவரும். இருவரையும் பயப்படுத்த நினைத்த நெருப்பு தோல்வியுடன் சுட்டி சுட்டி
சுழன்றி அடித்தது. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்